எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஆயில் வாங்கியிருக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து வீட்டில் இல்லை. ஒரே நுரையா வந்துச்சுன்ட்டு சொன்னாங்க. சரி நான் நெக்ஸ்ட் டே இது ஃப்ரை பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்லாக ஆனியனும் கடுகு தாங்க போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க நுரையா வருது. எதுனாலன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீடம் ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நுரை வந்திருக்கான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது சட்னிக்கு தான் தாளிக்கிறேன். கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்படியே பொங்கி வருது. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பொங்குனதே கிடையாது ஃப்ரீடம் ஆயிலில் வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் போட போகிறேன். ஆனியன் போடும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அப்படியே பொங்கி வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலுக்கு அந்த மாதிரி பொங்கும். அப்புறமா மஸ்டர்ட் ஆயிலுக்கு அந்த மாதிரி பொங்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு ஆயில் சொல்லுவாங்களே, என்னது பாம் ஆயிலா? அது கூட பொங்கும்னு சொல்கிறீங்களா? நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. பாம் ஆயில் கூட பொங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆயிலுக்கு இப்படி தாங்க பொங்கி வருது. நேற்று யூஸ் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் ஆயில் தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாமா என்னன்னு கூட தெரியல. எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஆயில் பொங்கி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எதனால பொங்குதுன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோட ஹஸ்பண்டும் என் பசங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆயில் வந்து வேண்டாம், டஸ்ட்பினில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் டஸ்ட்பினில் தாங்க போட போகிறேன். ஏன்னா இது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கூட நம்மளுக்கு தெரியல. இப்படி நான் லேசாக சுற்றும் போது பாருங்களேன், அதிகமாக பொங்குது பாருங்க. இருக்க எப்படி பொங்குது பாருங்க. எவ்வளோ நேரம் பாருங்க பொங்கிக்கிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வச்சுக்கிட்டே இருக்கேன், பொங்கிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்தா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. சோப்போட நுரை வடிவம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அது வடிஞ்சா கூட டக்குன்னு அது ஆயில் மாதிரி ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா நுரையாவே இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க ஃப்ரீடம் ஆயில் வாங்கி இந்த மாதிரி பொங்கியிருக்கா அப்படின்ட்டு ஒருவேளை ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.